friends, வணக்கம் and welcome back to Devi Plus Kitchen. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாமை பொங்கல் வித் சாம்பார் தான் பண்ண போறோம். கூடவே கொஞ்சமா சட்னி அரைச்சுக்க போறேன். சாமை பொங்கலே ஹெவியா இருக்குங்க. சோ அதனால மத்தியானம் லஞ்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா தான் பண்ண போறேன். ஒரு கிலோல இருந்து 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் இருக்கு. சோ அதை வச்சு ஃப்ரை பண்ணிட்டு ஆம்லா ஜூஸ், அதாவது நெல்லிக்காய் ஜூஸ் தான் பண்ணலாம்னு இருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா ஹெவியா பண்ண போறேன். சோ நைட் டின்னர் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாத்தீங்கன்னா போனி தான் பண்ணலாம்னு இருக்கேன். சோ எல்லாமே கம்ப்ளீட்டா அந்த வீடியோக்குள்ள இருக்க போது வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சாமை பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு சாமை எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். சாமையில் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு வரும். ஸோ கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிக்கோங்க. நான் 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க. ஏன்னா சாமை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஆற கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 4லேருந்து 5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகமும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக மிளகு, இந்த சத்துலாம் இறங்கணும் அப்படின்றதுக்காக கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கும் போதும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கல்லுப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்து பாதி வெந்த அப்புறமா நான் குக்கர் விசில் போட போகிறேங்க. ஸோ ஒரு 3 விசில் போட்டால் போதும். சூப்பராக நல்லா குழைய வரும். நம்ம 4லேருந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறதால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் நான் ரெடி பண்ண போகிறேன். குயிக்காக தான் பண்ண போகிறேன். நிறைய காய்கறி சேர்த்து நான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால் நான் பாசிப்பருப்பு ஆட் பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃபன் சாம்பார். ஸோ துவரம்பருப்பு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் விட்டுக்கிறேன். பொங்கி வராமல் இருக்கும். அதே மாதிரி சூப்பராக நமக்கு குழஞ்சி கிடைக்கும். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகா தனியா பொடி தான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதுதாங்க காரத்துக்கு சாம்பார். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ குயிக்காக முடிஞ்சிருங்க அந்த சாம்பார். அப்படியே நம்ம பருப்பு கொதிச்சிட்டே இருக்கட்டும். நம்ம எல்லா காய்கறியும் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் எடுத்துக்கிறேன். ரஃபாக சாப் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ஃபெக்டாக உட்காந்து கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம நல்லா விசில் போட போகிறோம். ஸோ எல்லா காய்கறியுமே சூப்பராக மசிஞ்சிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டிஃபன் சாம்பார். கொஞ்சமாக பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால தான் ஆட் பண்ணல. இல்லை நான் எப்போவுமே கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன் டிஃபன் சாம்பார் செய்யும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தாங்க எடுத்துருக்கேன். இதுவும் நம்ம ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கன்று மட்டும் நம்ம எடுத்துடலாம். இன்றைக்கி நல்லா நிறைய காய்கறி போட்டு தான் செய்ய போகிறேன். ஏன்னா நான் வந்து மத்தியானம் இன்றைக்கி வந்து சாப்பாடு குக் பண்ண போகிறது கிடையாது, ரைஸ் வைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் எல்லாம் நல்லா காய்கறியெலாம் சேர்த்து டிஃபன் சாம்பார் சூப்பராக வைக்க போகிறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சாமை பொங்கல் நல்லா கொதிச்சிட்ருக்கு. மஞ்சள் பொடி ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோட்டல்லலாம் கொஞ்சம் லைட்டாக அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா சாம்பாரில் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். கத்திரிக்காவை பார்த்திங்கன்னா நீங்கள் நீல வாக்குலையும் போட்டுக்கலாம், இல்லை குட்டியாகவே சாப் பண்ணி போட்டுக்கோங்க சாம்பாருக்கு. ஸோ இது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக மசிஞ்சிருங்க. காய்கறி இருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு மசிஞ்சிரும். ஒரே ஒரு கத்திரிக்காய் மட்டும் எடுத்துருக்கேன். அதுவும் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு போங்க. ஸோ இதுவும் மூடி போட்டுடலாம். பாதி குக் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சா போதுங்க. சூப்பராக வெந்து கிடச்சிருக்கும் சாமை பொங்கல். அதே சமயம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்டோன்னா வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ கொய்யா எடுத்திருக்கேன். பசி வந்துருச்சு. இன்றைக்கி காலையில் எழுந்ததே லேட்டு தான். ஸோ 10 ஆகிடுச்சு. ஸோ கொய்யா அப்படியே சைடில் சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஒரு கேரட் ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன். 11 ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால் ஒரு 11:30 மாதிரி நாங்கள் தான் பிரேக்ஃபாஸ்ட், அது ப்ரன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லஞ்சோ இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லாமல் ப்ரன்ச்சாக சாப்பிட்ரு போகிறோம். அதனால தான் மதியம் எதுவும் குக் பண்ணல. ஸோ ஒரு கேரட், ஒரு முள்ளங்கி, ஒரு பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு கத்திரிக்காவும் எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் போட்டால் போதும். சூப்பராக பருப்பு, காய் எல்லாமே வந்து சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணால் போதும். குயிக்காக முடிஞ்சிடுங்க பொங்கல் சாம்பார் வைக்கிறதுக்கு. ரெண்டுமே மேக்ஸிமம் 1/2 அன் ஹவர் தான். ஸோ ரெண்டுமே விசில் வரட்டோங்க. இது ஒரு 3லேருந்து 4 விசில், அது ஒரு 5 விசில்.
கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தாங்க நான் தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ தேங்காயோட தோலெல்லாம் எடுத்தாச்சு. கொஞ்சமே ஆட் பண்ணிக்கலாம். கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 பல் அளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி ரஃபாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக போதுங்க இஞ்சி. 2 பச்சை மிளகா, காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா அந்த ரெட் கலரில் வரும். கூடவே பார்த்திங்கன்னா கல் உப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை சீரகம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு, சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் நம்ம தாளிப்பு மட்டும் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு நான் எப்பவுமே தேங்காய் எண்ணெய் நெய் 2 மிக்ஸ்டு காம்பினேஷனில் தான் தாளிப்பு ரெடி பண்ணுவேன். எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், சூப்பராக இருக்கும் வாசனை. கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணலாம். சீரகம் பொரியட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் மிளகு வந்து முழுசாக சாப்பிட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி தட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பெப்பராக போட்டுக்கோங்க. எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஸோ அதனால் நாங்கள் பெருசாகவே போட்டுருவோம், ஃபுல்லாகவே போட்டுருவேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி வாசனைக்காக இஞ்சி ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் கொஞ்சமாக இஞ்சி நீங்கள் கிரேட்டரில் திருவி எடுத்துக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெருங்காயம். ஸோ நல்லா குக் ஆகட்டும். எல்லாமே நெய்யில் கோகோனட் ஆயிலாம் பண்ணும்போது நல்லா மணமாக இருக்குங்க அது. இப்போ பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை தான் ஸ்டாக் இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பொங்கல் திறந்து பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி ஒரு 4லேருந்து 5 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா இந்தளவு நீர்க்க நல்லா இருக்குங்க. ஆற ஆற உங்களுக்கு சாமை பொங்கல் கரெக்டாகிடும். நம்ம சாப்பிடும் போது உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். சூப்பராக இருக்குங்க. ஸோ தாளிப்பை ரெடி பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம சாப்பிடும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பொங்கல் சூப்பராக மணமாக செம்மையாக இருக்குங்க. நல்லா நெய்யெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துப்போம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சட்னியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா கம வாசனையோட தேங்காய் சட்னியும் ரெடி. கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா சாம்பாரும் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தான் சட்னி பண்ணியிருக்கேன். அடுத்து சாம்பாருக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து கடுகு உளுத்த பருப்பு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, நமக்கு டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை அடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தாளிச்சாச்சு. சாம்பாரும் பார்த்திங்கன்னா சூப்பராக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குங்க. எல்லா காயுமே சூப்பராக மேஷி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக வாசனையாக இருக்குங்க. கூடவே நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்த அப்புறம் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கி வச்சுட்டா அவ்வளோதான், டிஃபன் சாம்பார் ரெடி. ஸோ இன்றைக்கி நல்லா சூப்பராக காலையிலே சாப்பிட வேண்டியதாங்க. காலையில் இல்லை, பிரஞ்சு. சாமை பொங்கல், தேங்காய் சட்னி, கொஞ்சமாக சாம்பார். சாம்பாரில் உப்பு லைட்டாக கம்மியாக இருந்தது, ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருந்தேன்னா நல்லா சூப்பராக இருந்திருக்குங்க. அவ்வளோதான், பிரஞ்ச் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு மத்தியானமாக காட்டுறேன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர்நூன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது, ஏன்னா சாமை பொங்கலே நமக்கு ஹெவியாக ஆகிடும். ஸோ சூப்பரான சாமை பொங்கல், டிஃபன் சாம்பார், தேங்காய் சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பாடுக்கு வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வெண்டைக்காய் இந்த சைஸை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. குடிக்க பார்த்திங்கன்னா இந்த கொய்யா இலை, பப்பாளி இலை, துளசி இதெல்லாம் போட்டு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இன்றைக்கி அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க வீட்டிலேருந்து எல்லா இலையும். எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். உப்பு ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துறாதீங்க. வெண்டைக்காய் அந்த குழப்பு தன்மையெல்லாம் போன அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக உப்பு சேர்த்துக்கோங்க வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஓப்பன் குக்லேயே பண்ணுங்கள். நெல்லிக்காய் ஜூஸ் தான் பண்ணலான்னு இருந்தேன். கொஞ்சம் நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா வதங்கிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, 1 வீக் ஆச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஜூஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு பெப்பர் மட்டும் தட்டி ஆட் பண்ணி போட்டுக்க போகிறோங்க. ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் அரைச்சா தான் நல்லா மணமாக இருக்குது. ஸோ எப்போவுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கிறது. பெப்பர்லாம் ஸ்டாக் பண்ணி வைக்கிறது கிடையாது. பெப்பர் பவுடர்லாம் அப்பப்போ வேணும்னும் போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறதுங்க. ஸோ இந்தளவு ஃப்ரை ஆனதும்
அந்த குழக்குழப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துருக்கோம். பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு, சால்ட் நம்ம கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அயன் ஸ்கில்லெட்டில் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குது. அவ்வளோதாங்க, செம்ம கிறிஸ்பியான சிம்பிளான ஹெல்த்தியான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி. கூடவே பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணிடலாம். எல்லா கொட்டையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா எடுத்துருக்கேன். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் சுகர் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி வந்து நம்ம எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்துகிட்டு வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோன்னா சூப்பரான ஆம்லா ஜூஸ் ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பராக ஆம்லா ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு, வெண்டைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு ஓவர். லஞ்ச் ஒரு 3 o'clock தாங்க இது. ஸோ 3 o'clock மாதிரி தான் சாப்பிட போகிறோம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டு வர வேண்டியதான். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போலி தான். ஸோ சாப்பிட்டு வந்துட்டு மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும், ஊறி சாஃப்டாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு வந்துட்டு தாங்க போலிக்கு மாவு பிசையணும். ஸோ ஆம்லா ஜூஸ் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரை ரெடி. ஸோ சாப்பிட்டு வந்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா போலி தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணி வச்சுக்க போகிறேன். அடுத்த நாள் எப்போயாவது சாப்பிடணுன்னு தோணும் போது சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணி தான் வச்சுருவாங்க. ஒரு 2-3 போலி எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் பண்ணி வைக்க வருது. நமக்கு வேணும்னும் போது கொஞ்சம் வீட்டில் சும்மா தானே இருக்கும், சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும்போது சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி நம்ம ஆப்ஷன் தான், கொஞ்சம் கலர் தரும். அதனால் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இல்லாட்டி மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேண்டாம், நம்ம ஆப்ஷன் தான் மஞ்சத்தூள் சேர்க்கறது. ஸோ உப்பும் மஞ்சளும் பார்த்திங்கன்னா மாவோட எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தாங்க குடிக்கும், ஜாஸ்தியாக போட்டு பிசைஞ்சால் தான் நமக்கு போலி நல்லா வரும். ஸோ கொஞ்சம் நல்லா தாராளமாகவே எண்ணெய் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணுறேன்னு நீ பார்க்காதீங்க. உங்களுக்கு எண்ணெய் வேண்டான்னு நீங்கள் கம்ப்ளீட்டாக தண்ணியில் பிசைஞ்சு கூட பண்ணிக்கலாம், நம்ம ஆப்ஷன் தான். ஸோ கொஞ்சம் நான் லைட்டாக எண்ணெய் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் விட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தண்ணி போட்டு பிசைஞ்சு மாவு நல்லா சூப்பர் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். ஒரு 2 hours கம்ப்ளீட்டாக ஊறினாதாங்க மாவு நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ மாவு பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இது ஒரு 2 hours கம்ப்ளீட்டாக ஊறட்டும். ஒரு 7 o'clock மாதிரி நம்ம சமைக்க ஆரம்பித்தா போகிறோங்க. ஒரு 1/2 an hour சீக்கிரமாக பண்ணிடலாம் போலி. நம்ம மஞ்சத்தூள் போட்டது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் வர்றதுக்காக தான் மஞ்சத்தூள் போட்டுறது. வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக மாவு மேலே காயக்கூடாதுன்றதுக்காக நான் எண்ணெய் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஒரு 2 hours ஊறட்டும். டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிட்டோன்னா நமக்கு சாஃப்டாக டோ ரெடி ஆகிடும். ஸோ 2 hours ஆகிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுருந்தேன். தண்ணியில் சும்மா ஒரு கொதி தாங்க விட்டு எடுத்தேன். அந்தளவுக்கு நம்ம கையில் நசுங்கினா போதும், அந்தளவு கன்சிஸ்டன்சி வந்தால் போதுங்க. மிக்ஸி ஜாரில் அது தண்ணியெலாம் இல்லாமல் நம்ம ஆட் பண்ணிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். நம்ம ஆப்ஷன், நீங்கள் சர்க்கரை கூட சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். நான் வந்து வெல்லம் சேர்த்து தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும் ஃப்ளேவர். ஸோ இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கையில் உருட்டி பார்த்திங்கன்னா பால் பதம் வரணும், அந்த அளவுக்கு இருக்கட்டும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதனால் கொஞ்சமாக லைட்டாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிக்சியில் திரும்ப போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவு இருந்தால் போருங்க, தண்ணியெலாம் விட்டு அரைக்கக்கூடாது. நீங்கள் அப்படியே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு உருட்டினா பால் மாதிரி வரும். இல்லாட்டி திரும்பவும் நம்ம ஏதாவது பேனில் போட்டு அடுப்பில் வணக்கிற மாதிரி வரும், அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வரத்துக்கு. ஸோ தண்ணிலாம் போடாமல் பண்ணிங்கன்னா இந்தளவு பால் மாதிரி உருட்டு நமக்கு கையிலே வருங்க. இதை நம்ம பேனில் போட்டு திரும்பவும் வதக்கணும்னு அவசியமே கிடையாது, இந்த மாதிரி பண்ணோன்னா. இப்போ மாவும் பார்த்திங்கன்னா 2 hours சூப்பராக ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. வாழை இலை கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும். வாழை இலை எண்ணெயில் தடவிட்டு
வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம பண்ணும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வாழை இலைக்கெலாம் நம்ம போகவும் முடியாது. ஸோ கவர்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம மாவு கையிலே தாங்க திரட்ட போகிறோம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். அப்போ தான் நமக்கு திரட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கடையிலலாம் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக தின்னா வரலன்னா கூட பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. போலி நல்லா தான் பண்ணுவேன். ஸோ உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப அழுத்தம் கொடுத்துடலாம். நான் பார்த்திங்கன்னா அயன் பேன் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒன்று போட்டு எடுக்கிறதுக்கும் நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ப்ளஸ் டின்னரும் முடிஞ்சிடும். அவ்வளோதான், நம்ம சாப்பிடவும் போகிறதில்ல. ஸோ சூப்பரான போலி ரெடி. போலிக்கு நீங்கள் இந்த ஸ்டஃபிங்கும் பண்ணலாம். அப்புறம் தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காய் வெல்லம் போட்டும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேரட் கூட பண்ணலாம். கேரட் போலியும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நட்ஸ்லாம் கூட மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். கேரட் போலி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. ஸோ இந்தளவு தட்டியாச்சு. பேனும் நல்லா சூப்பர் ஹாட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. சுற்றி எண்ணெய் வேணும்னு அவசியம் கிடையாது. வேணுன்னா கூட நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆப்ஷன் தான். 2 பக்கமும் நல்லா கம்ப்ளீட்டாக வேகணும். சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி வேகாமல் போயிடும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு பொறுமையாக குக் பண்ணோன்னா சூப்பரான போலி ரெடி. ஸ்டஃபிங் வந்து நீங்கள் கேரட் யூஸ் பண்ணலாம், நட்ஸ் யூஸ் பண்ணலாம், தேங்காய் யூஸ் பண்ணலாம். எல்லாமே நம்ம ஆப்ஷன் தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ வேணுமோ சூப்பராக சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ ஒன்று பண்ணுறதுக்கும் நம்ம திரட்டி எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நாள் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சது. காலையிலேருந்து செம்மையாக சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி சாமை பொங்கல், சட்னி, சாம்பார், வெண்டைக்காய் ஃப்ரை, நெல்லிக்காய் ஜூஸ், போலி எல்லாமே இன்றைக்கி முடிச்சாச்சு. ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ இன்றைக்கி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணனா ப்ளீஸ் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போயாவது உங்களுக்கு வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீடியோஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ போய் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கூடவே பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி.